இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் வரப்பிரசாதம், ஒரு அருள் கொடை. இது ஒரு அருளின் காலம், இது ஒரு இரக்கத்தின் காலம், இது ஒரு நமக்கான காலம், பாவிகளாகிய நமக்கான ஒரு காலம். இந்த தவக்காலத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையிலே சொல்லுவார்கள், கடவுளை நோக்கி நமது முகத்தை திருப்புவது, சாத்தானுக்கு முகத்தை மறைப்பது. எஸ் டு காட், நோ டு ஈவில். அப்போ இதுதான் முக்கியமான ஒரு மையமாக இருக்கிறது, தவக்காலத்தினுடைய மையம். அதிகமாக நாம் ஆண்டவரை நோக்கி நமது உள்ளத்தை திருப்ப வேண்டும். அதற்காக எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கிறது. நம்ம நற்செய்தியிலே வாசித்தோம், ஜபம், தவம், நோன்பு, இன்னும் நிறைய தர்ம செயல்பாடுகள், நிறைய ஆன்மீக காரியங்கள் இருக்கிறது. திருப்பலி, ஜபம், ஜபமாலை, சிலுவை பாதைகள், நற்செய்தி கூட்டங்கள், இன்னும் ஆழ்ந்த தியானங்கள், இப்படி பல்வேறு விதங்களிலே, அதே போல இறை இரக்கத்தின் ஜபமாலை, இப்படி பல்வேறு விதங்களிலே நம்மை ஆண்டவரோடு இணைத்து கொள்ளக்கூடிய, ஆண்டவர் பக்கம் நமது முகத்தை, நமது திசையை நோக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த அருமையான மகிமையான ஒரு தவக்காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம், கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு காலம், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காலம், பாவத்திலே இருப்பதற்கு ஒரு காலம், பாவம் இல்லாமல் தூய்மையாக இருப்பதற்கு ஒரு காலம். இப்படி அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நாம் நமது இயற்கையிலும் காலங்கள் இருக்கிறது. மழைக்காலம், வெயில் காலம், இளவேநீர் காலம், பருவ காற்று காலங்கள், குளிர்காலம், இப்படி பல்வேறு விதமான காலங்கள் இருக்கிறது. அதே போல நமது வழிபாட்டிலும் சில காலங்கள் இருக்கிறது. திருவருகை காலத்திலே நாம் வழிபாட்டை ஆரம்பித்தோம். பொதுக்காலம், தவக்காலம், பாஸ்கா காலம், ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு காலம் என்று பல்வேறு விதமான காலங்கள் இருக்கிறது. இதிலே தலையானது, சிறப்பானது இந்த தவக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இறையியலார்கள் இந்த காலத்தை இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒன்று வரலாற்று காலம், குரோனோஸ், இரண்டாவது அருளின் காலம், கெய்ரோஸ் என்று பிரிக்கின்றார்கள். திருநீற்று புதனோ